வணக்கம். மங்கையின் சமையல் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தக்காளி இப்போ விலை கம்மியாக விற்றுட்ருக்கு. அதனால் தக்காளி தொக்கு செய்யலாம். தோசைக்கு, சப்பாத்திக்கு, தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு தக்காளி தொக்கு செய்யலான்னு எடுத்திருக்கேன். இது 3 கிலோ அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். 3.5 கிலோவுக்கு இருந்தாலும் குறைவாக இருக்காது. நல்லா ரெட் கலராக இருக்கிற பழமாக பார்த்து வாங்கி நல்லா தண்ணி போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம அரிஞ்சு காம்பெல்லாம் எடுத்துட்டு குக்கரில் போட்டு இதுக்கு வேணுங்கிற அளவு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். அதுக்கு இதை இப்படி கட் பண்ணிக்கணும். குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் அப்படி போட்டுக்கலாம். இது பிளேட்டரு இது இப்படி அரிஞ்சிக்கலாம். நல்லா ஷார்ப்பான கத்தி எடுத்து இந்த காம்பு எடுத்துடணும் மெயினாக. நல்லதை எடுத்துடலாம். அதுக்காக தான் இது அரியிறோம். ரெண்டாவது உள்ள சொத்தை இருக்கான்னு பார்த்து யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னையெல்லாம் தக்காளியில் அவ்வளோ அந்த சொத்தை இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோன்னா, அப்படி மேலே 4 கீரல் இப்படி ஒரு தக்காளி இருந்துச்சுன்னா அப்படி 4 கீரல் போட்டு, இல்லைன்னா இந்த பக்கம் 4 கீரல் போட்டு சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்துட்டு அப்புறம் தோலை உரிச்சிட்டு செய்வோம். ஆனால் இப்போ வர்ற தக்காளியிலாம் இந்த காம்பில் தான் நிறையா இன்ஃபெக்ஷன் ஆகுது. புழு இதில் வழியாக தான் உள்ளே போகுது. மேலே பழம் நல்லா இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே புழு உள்ளே போயிடுது. அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை செக் பண்ணி போட வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு தோல் பிடிக்காதுன்னா இப்படி 2ஆக கட் பண்ணி காம்பு எடுத்துகிட்டு அப்படியே குக்கரில் வச்சு சவுண்ட் விட்டு ஆற வச்சுட்டு நம்ம தோலை உளிச்சிட்டு போடலாம். எனக்கு தோல் ஒரு மேட்ரு இல்லை. எங்கள் வீட்டில் அது ஒன்றும் பெருசாக நினச்சிக்க மாட்டாங்க. அதுக்காக வேண்டி நான் அப்படியே போடுறேன். இதை கூட இன்னும் 2ஆக கூட கட் பண்ணி போட்டுறேன். கட் பண்ணி இதை அப்படியே 2 கிலோவையும் பண்ணி போட்டுடலாம். தக்காளி முன்னையில் நல்லாயிருக்கும். அதனால் இப்படி ஒரு கீரல், இப்படி ஒரு கீரல் போட்டுருவோம். போட்டு குக்கர்லேயோ சுடு தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியிலையோ போட்டோம்னா நல்லா இப்படி பூ மாதிரி வெடிச்சிரும் தோல். அதை அப்படியே ஆறுனதுக்கப்புறம் உரிச்சிட்டு அரைச்சோ இல்லை அப்படியோ கட் பண்ணி போட்டோ நம்ம தொக்கு செய்வோம். இப்போ இந்த காம்பில் தான் அத்தனை பிரச்சனை இருக்கிறதுனால நாங்கள் அரிஞ்சிடுறது. தோல் பிடிக்காது, குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த காம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்படியே அரை பழமாக நல்லா கொதிக்கிற தண்ணியில் போடலாம். இல்லைன்னா குக்கரில் வச்சு 2 சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஆற வச்சு தோல் அப்படியே அழுங்காமல் முழிச்சிட்டு எடுத்துகிட்டு நம்ம தொக்கு செய்ய ஆரம்பிச்சிக்கலாம். இது எனக்கு எங்கள் வீட்டில் தோல் பெருசாக எதுவும் கம்ப்ளைண்ட் வராது. அதுக்காக வேண்டி நான் சரி வேலை மிச்சம் அப்படி சொல்லிட்டு அப்படியே போடுறேன். உங்களுக்கு பிடிக்காதுன்னா தோலை எடுத்துருங்க. இப்படி 2ஆக கட் பண்ணால் போதும். இதை போட்டோம்னா தோல் அப்படியே வந்துடும். இல்லை 2ஆக கட் பண்ணி அதுக்கு வேலை அதிகமாக இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா இப்படி கூட எடுத்துக்கலாம். ஆனால் உள்ளே சொத்தை இருக்கிறது தெரியாமல் போயிடும் அப்புறம். அதனால தான் நான் 2ஆக அரிஞ்சிட சொல்கிறேன். இப்படி எடுத்தோம்னா தோல் காம்பை எடுத்துடலாம். அப்படியே போட்டுக்கலாம். சப்போஸ் உள்ள இது எதனா சொத்தை இருந்ததுனாவோ புழு இருந்ததுனாவோ நமக்கு தெரியாது. அதுக்காக இந்த ரிஸ்கே வேண்டாம். நம்ம 2ஆக கட் பண்ணியே போட்டுக்கலாம். அப்படியே 2ஆக கட் பண்ணி போட்டு ஆறுனதுக்கப்புறம் தோல் வச்சு செஞ்சுக்கோங்க. நான் இப்படியே போடுறேன். இதை ஃபுல்லாக கட் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 2 கிலோ அளவுக்கு வெட்டின தக்காளியை 2 கிலோ தான் 2 கிலோ வெட்டின தக்காளியை குக்கரில் வச்சு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 4 ஸ்பூன், ஒரு 10லேருந்து 15 கிராம் வரைக்கும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் எண்ணெய் உண்டுனாவே விட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தொக்கு. வடச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விட்டுக்கிறேன். ஏன்னா கெடாமல் இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் வெளியே வச்சுருந்தாலும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தா ஒரு மாதம் வரைக்குமே வச்சு புழங்கலாம். ஆனால் எங்கள் வீட்டிலலாம் அந்த அளவுக்கு நிற்காது, சீக்கிரம் தீந்துடும். ஏன்னா தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு கூட சம்டைம்ஸ் எதனா இல்லை அப்படின்னா சாப்பாட்டுக்கு கூட போட்டுக்கலாம். ஒன்றும் தப்பையில் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸி. நான் செய்கிற சமையல் எல்லாமே கிட்டத்தட்ட பேச்சுலர் சமையல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நான் கடுகு போடுறேன். இப்போது கொஞ்சம் ஓரளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கூட போட்டுக்கிறேன், கொஞ்சம் ஜாஸ்தியாகவே. ஏன்னா 2 கிலோ தக்காளி இல்லையா, அதனால்.
கடுகு வெடிச்சிருச்சு. அது கூட வந்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கிறேன், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக. அது பொரியட்டும் ரெண்டும். கருவேப்பிலை கூட போடலை இதில் நான், ஏன்னா வந்து அதை கூட எடுத்து வைக்க வேண்டாம், அப்படியே சாப்பிட்டுக்கலாம். யூஸ்வலாக வந்து இதை மிக்சியில் போட்டு அடிச்சிட்டாக்கா நல்லா நைஸாக இருக்கும். ஆனால் நான் மிக்சியில் போடலை, அப்படியே தான் தாளிக்கிறேன். இப்போ கடுகும் வெந்தயமும் நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வேறு கரம் மசாலாவோ கறி மசாலா தூள் சிக்கன் மசாலா தூள் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இப்போது இது நல்லா பெரிய ஸ்பூனு, அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை அப்படியே ஒரு கிளறி விட்டுட்டு அடுப்பை தணிச்சிட்டேன், ஏன்னா ரொம்ப புகை வருது. அதனால் இது ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வச்சுட்டு, இது அளந்து தான் வச்சுருக்கேன் 3 ஸ்பூன் அளவுக்கு. இதை கொட்டிடலாம் அதில். இவ்வளவு தான் இதில் சேர்க்குற இன்க்ரீடியன்ஸே. இதுக்கு பெருசாக மெனக்கெடணுங்கிறதே இல்லை. இந்த வரமிளகாத்தூள்லேயும் வந்து ரா ஸ்மெல் போகட்டும். அதுக்கு ஒரு அரை நிமிஷம் 30 செகண்ட் வரைக்கும் கிளறி விடலாம். அதுக்குள்ளே நீங்கள் மங்கையின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். 30 செகண்ட் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன். இது நல்லா ரா ஸ்மெல் போயிடுச்சு. இதை எடுத்து அப்படியே ஊற்றிடலாம். அப்படியே நொங்கு மாதிரி வெந்திருக்கு. உப்பு மஞ்சத்தூள் போட்டதுனால நான் உப்பு மஞ்சத்தூளும் இப்போ போடலை. இதே அப்படியே கொதிச்சு இப்படி தக்காளி முழுசாக இருக்குதுன்னெல்லாம் நினைக்கண்டா. இது இப்படியே நம்ம கிளறி அது நல்லா சுண்டி தயிராட்டு ஆகும்போது தோல் தனியாக தக்காளி தனியாக, இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட தோல் தனியாக தக்காளி தனியாக தான் இருக்குது. அது இன்னும் மேஷ் ஆகிடும் நல்லா. இதை அப்படியே கொதிக்க விட்டு இது தண்ணி சுண்டும்போது பார்த்திங்கன்னா நல்லா டப்புன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் எண்ணெய் மேவி வரும்போது. அப்போ நம்ம மூடி போட்டு வெளியே தெறிக்காமல் வச்சுட்டு நல்லா சுண்டி இந்த எப்படி எண்ணெய் மிதக்குதோ அந்த மாதிரி எண்ணெய் பிரியிற அளவுக்கு வச்சுட்டு எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம். சித்தைக்கு ஒருக்கா கிளறி விட்டுட்டே இருக்கலாம், அடி பிடிச்சிடாமல். நம்ம கிளறும் போதெல்லாம் பார்க்கலாம். தக்காளி தொக்கு இது கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேம் ஸ்லோ ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம் ஸ்லோ ஃப்ளேம், ஹை ஃப்ளேம்னு மாற்றி அதாவது கிளறி விடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுவேன். அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கிட்ட நிற்கந்தனையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருப்பேன். அப்புறம் கொஞ்சம் தூர போகும்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போயிடுவேன். அப்படியே வச்சு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே இது வெந்திருக்கு. பாருங்கள் எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. முன்ன தக்காளியே தெரிஞ்சது, இப்போ எதுவுமே இல்லை. இன்னும் கொஞ்சம் அந்த கோலாக மாத்திரம் இருக்குது. இது இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப எப்படி சொல்கிறது, வலுவலுன்ட்டு இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் க்ரன்ச்சியாக தொட்டுக்கிறதுக்கு. கல்யாண வீடுகள்லாம் இன்ஸ்டண்ட்டாக செய்கிற தக்காளி ஊறுகாய் இப்படி தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு 2 இட்லி திங்கிற இடத்துல கண்டிப்பாக 3 இட்லி 4 இட்லி சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். இது அப்படியே இருக்கட்டும், ஆறட்டும்னு விட்டுட்டு ஒரு 3-4 ஹவர்ஸ் கழித்து மறுபடியும் நான் அடுப்பத்தை வச்சு மறுபடியும் இது நல்லா சுண்டணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் தெரியுது. இந்த தண்ணியே இல்லாமல் நல்லா சுண்ட வணக்கி எண்ணெய் வந்து நல்லா இப்போ கொஞ்சம் லைட்டாக தான் தெரியுது எண்ணெய். நல்ல எண்ணெய் பிரியாக வர அளவுக்கு நம்ம சுண்ட வச்சிட்டோம்னாக்கா இது கிட்டத்தட்ட 1 மாதத்து அளவுக்கு கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு புழங்கணும். ஏன்னா இது தக்காளி எப்படி இருந்தாலும் எண்ணெய் பிரிகிற மாதிரி நம்ம வணக்கினாலும் வெளியில் வச்சுருந்தா ஒரு 4-5 டேஸ்க்கு மேலே அது பூசணம் வைக்க ஆரம்பிச்சிடும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா ஒரு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் இது இருக்கிற டேஸ்ட்டுக்கு நம்ம 1 மாதம் வரைக்கெல்லாம் பொறுக்கவே மாட்டோம் கண்டிப்பாக. இது 1 வீக்கில் இவ்வளோ குவான்டிட்டி வந்து 1 வீக்கில் இது கிட்டத்தட்ட நம்ம வெயிட் போட்டோம்னா 1 கிலோ அளவுக்கு நமக்கு இந்த சாந்து கிடச்சிருக்கும். 2 கிலோ தக்காளியில் 1 கிலோவுக்கு மேலே இருந்தாலும் கம்மியாக இருக்காது இந்த தொக்கோட வெயிட்டு. ஆனால் இது வந்து நம்ம சாப்பிட்டோம்னாக்கா நல்லா ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு
ஒரு 6 நாள் 7 நாளைக்குள்ளேயே இது கண்டிப்பாக தீர்ந்துடும். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். இது 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 இருக்கும்போது நம்ம வேறு டிஷ்ஷை தேடவே மாட்டோம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு இது ஆறட்டும். அப்புறமா மறுபடியும் ஒருக்கா எடுத்து சூடு பண்ணி நம்ம நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த தக்காளி தொக்கு ஆறுறதுக்குள்ளே நீங்கள் மங்கையின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருப்பி அடுப்பை பற்ற வச்சுட்டேன். இதை நான் நிறுத்தி 3-4 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுது. நல்லா இது ஆறிடுச்சு. இப்போ மறுபடியும் வச்சுருக்கேன். சீக்கிரம் நமக்கு குக் ஆகணுங்கிறதுக்காக இப்படி டபுள் பாயில் பண்ணுறேன் நான். இப்போ மறுபடியும் கலரி விட்டுக்கலாம். நம்ம சீக்கிரம் குக் ஆகிடும். இது கிட்டத்தட்ட இந்த ஸ்டேஜே வந்து சாப்பிட்லாம். இன்றைக்கோ நாளைக்கோ தீர்ற மாதிரி இருந்தாக்கா இந்த பதம் ஓகே. ஆனால் நம்ம ஒரு வாரம் 10 நாள் ஸ்டோர் பண்ணோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டி எண்ணெய் பிரிஞ்சுதுன்னா நல்லாயிருக்கும். நம்ம ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் நல்லா சுண்டிடும். பாருங்க, கொதிக்கிற இதே போயிட்டு அந்த இருக்கிற தண்ணி மட்டும் ஆவியாகிக்கிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் வந்து அடிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அதனால் நம்ம கிட்டேயே நின்று கிளறி விட்டுக்கணும் அடிக்கடி. ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நல்லா ஆவி மட்டும் வருது. அந்த தண்ணி மட்டும் ஆவியாகி போயிட்டுருக்கு. அதனால் கொதிக்கிற பதம் போய் இப்போ அந்த இருக்கிற தண்ணி ஆவியாகிற பதத்தில் தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம அடி பிடிச்சிடாமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். ஒரு 3 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 5 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். இது நல்லா பக்காவாக ரெடி ஆனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், அது என்ன ஒரு கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குன்னு. பாருங்கள், கார்னர்லாம் அப்படியே எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 3 நிமிஷமாக நான் கிளறி விட்டுட்ருக்குறேன். எனக்கு வந்து தோசைக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் கிரேவியை மாதிரி கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தால் போதும்னு தோணுச்சு. அதனால் இந்த பதத்தில் எடுக்கிறேன் நான். உங்களுக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் ஊறுகாய் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இன்னும் 2-3 கலர் கூட கிளறி விட்டுக்கலாம். இதே வந்து இப்போ எண்ணெய் பிரியாத மாதிரி இருக்குது. ஆனால் ஆறுச்சுன்னா எண்ணெய் தனியாக இந்த கிரேவி தனியாக வந்துடும். கரண்டியில் எப்படி மினுங்குதுன்னு எண்ணெய், அதேமாரி இதுலேயும் நல்லா பளபளன்னு இருக்குது. ஆறுச்சுன்னா சரியாக போயிடும். உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா வெந்திருக்கு. இஞ்சி பூண்டு காரம் உப்பு எல்லாமே கரெக்டான ரேஷியோவில் சும்மா பட்டை கிளப்புது தக்காளி தொக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நீங்கள் மங்கையின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இதே மாதிரி இன்னொரு பதிவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.